ஒரு விஷயத்துக்கு கரெக்ட். உள்ள போகாமலே ஒரு ஒரு ரேஸ்ல கலந்துக்கிட்டாலே நான் வேஸ்ட், நான்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிக்கிறவன்லாம் பாத்தியா எப்படி இருக்கான் பாத்தியா அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்றது, ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு முன்னால போய் போட்டு சரியாச்சா இல்லையா அவ்வளவுதான். அதுவும் நான் சொல்ற ஸ்கேல்ல செய்யணும். ஒரு கிளைண்ட் கிட்ட போட்டாலும் நடக்காது. நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒரு ஃபுல் ஒரு ஃபனல் மாதிரி செஞ்சா மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? நான் இதை பெருசா ஒன்றும் எனக்கு சொல்றது இல்லை, ஏன்னா எனக்கும் லைஃப்ல இருந்திருக்கு நடுவில். அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து அதிக பணம், ஒரு அதிக ஸ்டேட்டஸ் இடத்துக்கு போகும்போது நமக்குள்ள பயங்கள்லாம் வரும். ஐயோ நம்ம பண்றது இதுக்கு சரியா அப்படின்லாம் தோணும். அதுக்குதான் வந்து நான் சொல்றது, கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொஞ்சம் வந்து எக்ஸ்டர்னலா நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா கிரியேட்டிவ்ஸ்க்கும் இருக்கிற விஷயம். ஒரு உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மானே ஒரு தடவை சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோல, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். என் வேலையை நானே மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு எத்தனையோ படம் வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் மதிச்சேன். இது வந்து என்னையும் மீறின விஷயம். என் வேலை வந்து வெறும், நீங்க வந்து இன்னைக்கு எப்படி பாக்குறீங்கன்னா இது ஏன் வேலை அப்படின்னு பாக்குறீங்க. அவர் எப்படி பார்த்தாருன்னா, இது ஏன் வேலை இல்ல, இது வந்து வேலை, இதுல நான் கொஞ்சம் பார்த்திருக்கேன். அதாவது என்னை விட பெரியது என்னுடைய வேலை. ஏன்னா உங்க வேலையை வந்து பாக்குறவங்க கண்ணை பொறுத்தது. பல பேரை போய் ரீச் ஆக போகுது. நீங்க உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம்ன்ற மாதிரி நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப என் யூடியூப் வீடியோ இருக்கு அப்படின்னா, நான் தனி ஆளு, என் வீடியோ தனி. என் வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கு பல ஒப்பீனியன் வரும். பல பேர் ஏசுவாங்க, பல பேர் பெருமையா பேசுவாங்க. இப்ப அது வந்து அதுக்குன்னு தனி ஒரு உயிர் வந்துடும். அது என் கையில கண்ட்ரோலே இருக்காது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நாளைக்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கம்பெனி என்ன, ஃப்ராக் டிசைன் தெரியுமா? ஃப்ராக் டிசைன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆட் கம்பெனி என்ன, ஜோன்ஸ் டில்வர்த்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஆட் கம்பெனி, பெரிய கம்பெனிஸ் இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெஸ்லே கூட வேலை பார்ப்பாங்க, கொக்கோ கோலா கூட வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, அங்க போய் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பயம்லாம் வராது. கம்பெனி நான் மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வரும். என்னைய விட பெருசு கம்பெனி இல்லையா, ஒரு டீம் எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இது வரும். ஒரு கோயில் மாதிரி பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்க வேலையை பாருங்க. உங்க வேலை உங்களை விட பெரிய விஷயம். அதை ஒரு டெடிகேஷனோடையும் டிவோஷனோடையும் பாருங்க. உங்களையும் உங்க வேலையும் அப்படியே ரொம்ப பக்கத்துல வச்சுக்காதீங்க. நான் பண்ண அந்த அகங்காரம் வரும்போதுதான் அதுக்கு ஆப்போசிட்டா இதுவும் வரும், இந்த பயமும் வரும். இது வந்தது நன்றி, ஆனா இது வேலைன்றது அதுக்குன்னு தனி உயிர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை தடுக்க உங்களுக்கு தோணாது. நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அதுக்கு 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 சேவை செய்யற மாதிரி, நீங்க அதை வேற இடத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? அது கப்பல், நீங்க வந்து கப்பல் ஓட்டி, கப்பல் வந்து கப்பல் ஓட்டியை விட பெரிய விஷயம்ன்ற மாதிரி. புரியுதுங்களா? ஓகே, எனக்கு வேற எப்படி சொல்றேன்னு தெரியல.